நடந்தது. அண்ணாவோடு ராஜாஜி கூட்டணி வைத்தார். தேர்தல் முடிந்த சில மாதங்களிலேயே திமுகவுக்கும் எனக்கும் இருந்த தேன் நிலவு முடிந்து விட்டது என்றார். காரணம் அது தேர்தல் கூட்டணி தான். பி ராமமூர்த்தி பலமுறை சொல்லியிருக்கிறார், தேர்தல் கூட்டணியை தவிர கொள்கை கூட்டணி இல்லை என்று. விஜய்க்கு கொள்கை எதிரி யார் என்று சொல்கிறாரோ அவரையே சொல்லட்டும், அரசியல் எதிரி யார் என்று சொல்கிறாரோ சொல்லட்டும். நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தானே தவிர நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் உங்கள் அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கு தான் நீங்க முனைய வேண்டும். நாளைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் கொள்கை எதிரியை பார்த்து கூறி வையுங்க. இன்றைக்கு உங்கள் முன்னால் இருப்பது உங்கள் அரசியல் எதிரி என்று நீங்கள் யாரை பிரகடனப்படுத்துகிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. தீய சக்தி என்று எதை நீங்கள் சொல்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே. எனவே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணியில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன், நம்முடைய விஜய்க்கு முன்னால் இருப்பது ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று சிரஞ்சீவியாக இருப்பதா அல்லது பவன் கல்யாணாக இருப்பதா. சிரஞ்சீவி தனியாகவே கட்சியை தொடங்கினார். அவர் கட்சியை தொடங்கிய போது ஆந்திராவில் திருப்பதியே குலுங்கியது. திருப்பதியே குலுங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டம். அதை பார்த்து சிரஞ்சீவி நாம் ஆட்சிக்கு வந்து விடுவோம், அடுத்த என்டிஆர் நாம் தான் என்று நினைத்தார். ஆனால் பரிதாபகரமான தோல்வியைத்தான் சிரஞ்சீவி சந்தித்தார். பிறகு காங்கிரஸிலே போய் இணைந்தார். மத்தியில் சில காலம் அமைச்சராக இருந்தார். பிறகு அதை விட்டு வெளியே வந்து மீண்டும் சினிமாவுக்கு வந்து பங்களிப்பை தருகிறார். ஆனால் பவன் கல்யாண் அவர் மிகச்சரியாக காயை நகர்த்தினார். நாம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது, ஆனால் மிக பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு சந்திரபாபு நாயுடுவுக்கு இருக்கிறது. எனவே சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து நாம் இந்த தேர்தலை சந்திப்போம் என்று சந்தித்தார். நாயுடு முதல்வராகனார், இவர் துணை முதல்வராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு இதே துணை முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவை தள்ளிவிட்டு முதல்வராக வருவதற்கு முயலலாம். அரசியலில் இவையெல்லாம் நடக்கக்கூடியது தான். எனவே இன்றைக்கு நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று ஒரு முடிவை விஜய் எடுத்தால் அவர் அடுத்த சிரஞ்சீவியாக மாறிவிடுவார் என்பதுதான் உண்மை. இல்லை, நான் தெளிவாக இன்றைக்குன்னு சொல்லலை. நான் எப்பொழுதும் ஒரு 55 ஆண்டு காலமாக நான் அரசியல் உலகத்தில் இருப்பவன். நான் அரசியல் எனக்கு பிழைப்பு கிடையாது. நான் அரசியல் உலகத்திலும் இருப்பேன், இலக்கிய உலகத்திலும் இருப்பேன், ஆன்மீக தளத்திலும் இயங்குவேன். சாதாரண மக்களுக்கிடையே சாதாரண மனிதனாகத்தான் நான் இயங்குவேன். எனவே இன்றைய சூழலில் எந்த நிலையில் நீங்கள் பார்த்தால் சில பேர் 4%, 10%, 8% ஏலம் போடுறாங்க. நான் இப்பொழுதும் சொல்கிறேன், விஜய்க்கு 20 விழுக்காடுக்கு மேலே வாக்கு இருக்கு.